ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ரெய்னி சீசனுக்கு ரொம்பவுமே ஆப்டான நல்ல க்ரன்ச்சான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் 1/2 கிலோ, கடலை மாவு 400 கிராம், கருவேப்பிலை கொத்தமல்லி இலை ஒவ்வொரு கைப்பிடி, பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தட்டி வச்சுருக்கிற இஞ்சி 1 துண்டு, 3 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கலாம், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், வத்தல் பொடி 1 டேபிள் ஸ்பூன், டால்டா 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு. வாங்க ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையும் கருவேப்பிலையும் ஒவ்வொரு கைப்பிடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கூடவே நம்ம அந்த பக்கோடாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை தண்ணி சேர்க்காம நல்லா நொறுங்க பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்கலை, வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி மட்டுமே வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு 400 கிராம் அளவுக்கு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டால்டா. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு விட ஸ்டார்ட் பண்ணிடணும். பாருங்கள், தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நம்ம அதில் இருக்கிற தண்ணியை வச்சு கடலை மாவையும் ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும். இதுதான் வெங்காய பக்கோடாவுக்கான கரெக்டான பதம். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு, கொஞ்சம் உதிரியாக. இப்போது மாவு ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம பக்கோடா பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பக்கோடா மிக்சர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உதிரியாக தள்ளி எண்ணெயில் போட்டு விட ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒரே இடத்துல போடக்கூடாது, நம்ம வடை மாதிரியும் மொத்தமாகவும் போடக்கூடாது. இந்த மாதிரி உதிரியாக தள்ளி எண்ணெயில் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பக்கோடா ஃபுல்லாகவே பொரிச்சு எடுக்கணும். பாருங்கள், நம்ம வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு பக்கமாக நல்லா வெந்துட்டுருக்கு. ஒரு பக்கமாக லைட்டாக வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதை கொஞ்சமாக ஒரு அரிக்கரண்டி வச்சு இப்படி நல்லா திருப்பி விட ஸ்டார்ட் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் வெங்காயம் நமக்கு ரொம்ப உதிராமல் நல்லா மசாலா கூட சேர்ந்த மாதிரி வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஸ்லோவாக திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போது 2 பக்கமும் நல்லா ஈவனாக வந்துட்டு இப்போ நம்ம இதை அரிச்சு எடுத்துடலாம். இந்த கரண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பக்கோடா அரிச்சு அள்ளும்போது நமக்கு எக்ஸஸாக இருக்க ஆயில் எல்லாமே வெளியே வந்துடும். இந்த மாதிரி நல்லா அரிச்சிட்டு நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அதே ஆயிலில் ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி அதே கரண்டியில் வச்சு இந்த ஆயிலில் வச்சு நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பக்கோடாக்கு மேலே அந்த கருவேப்பிலையை நம்ம இதில் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். பக்கோடாக்கு மேற்பக்கமாக நான் கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணி டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, டக்குன்னு குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ரொம்பவுமே டேஸ்ட்டாக நல்லா க்ரன்ச்சியாக மொறுமொறுப்பாக இருக்கும். இந்த ரெய்னி சீசனுக்கு ரொம்பவுமே ஆப்டான ஸ்நாக்ஸ் இது. நீங்களும் இந்த வெங்காய பக்கோடா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்லாம் கூட ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கடைகளில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.